ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். மட்டன் உப்பு கறி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரியும், ஒரு காஷ்மீர் மிளகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துக்கிறேன். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். முதலே போட்டால் ஒரு மாதிரி கறிக்கிடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வரப்படணும்னு இல்லை, கம்மியாக வரப்பட்டாலுமே போதும். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இறக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ வரப்பட்டுருச்சு, இறக்கலாம். இதை இப்போ ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் விட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போ இதில் மட்டன் சேர்க்குறேன். இந்த மட்டன் நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு இதில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி மட்டன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்க்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கம்மியாக சேர்த்துட்டு கூட அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் வேக வைக்கணும். அப்புறம் ஒரு 30 நிமிஷம் வேக வச்சுன்னா இது வெந்த உடனே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ அதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வெங்காயம் தக்காளி தாளிச்சு விட்டு வேக வைக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன்.
இப்போ வெங்காயம் சேர்க்க போறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமா கரம் மசாலா சேர்க்கிறேன். இப்போ தக்காளி சேர்க்கிறேன். மட்டன் உப்பு கறிக்கு வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டு முழுசாக உரிச்சு போட்டு கூட அப்படியே மட்டன் போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு கூட இப்படியே செஞ்சுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்படியே செய்யலாம், இல்லை இப்படியே செய்யலாம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வச்சு அதில் மட்டன் சேர்க்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் வேக விடணும். வேக விட்டுட்டு அப்புறம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வறுத்ததெல்லாம் வந்து ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பொறு பொறுன்னு அரைக்கணும். இப்போ இதை பொறு பொறுன்னு அரைச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கலாம். இப்போ தூவிக்கலாம். அந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்ச பொடியை தூவிக்கிறேன். ரொம்ப காரமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டா கொஞ்சம் காரமாக வந்துடும். காரம் வேணான்னா இந்த மீடியமாக போதும்னா இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவிக்கிறேன். கம்மியாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இது மட்டன்றதுனால அதில் எண்ணெய் பசுமை நிறைய இருக்கும். அதனால கம்மியாக எண்ணெய் விட்டால் போதும். இதில் இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துடுறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ முந்திரி சேர்க்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்கிறேன்.
இந்த முந்திரிலாம் எடுத்து போட்டாச்சுல. மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசா போட்டா குழந்தைங்களாம் கீழே எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டு இந்த மாதிரி மட்டன் உப்பு கறிக்கு இந்த மாதிரி செஞ்சா இதுல வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல தோசை இட்லிக்கு இந்த தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடலாம். வேஸ்ட் ஆகாம இருக்கும். வெங்காயம் தக்காளி பசங்க கீழே தூக்கி போட்டுருவாங்க, அப்படியும் செய்யலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். நான் வந்து நறுக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க.